வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். பழங்குடி மக்களின் திறமைகளை கண்டறிந்து வளர்க்கும் பொறுப்பு நம் அனைவருக்குமே இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டெல்லியில் இன்று தீ விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. அடித்தட்டு நிலையில் புதுமை படைப்பாளர்களை கண்டறிந்து ஊக்குவிக்கும் நோக்கத்திலான மத்திய அரசின் நவாச்சார் மந்த்ரா தேசிய திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு முகமைகள் மற்றும் ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடக்கி வைத்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழும் பழங்குடியினர் வளமான கலாச்சாரம் கொண்டவர்கள் என்றும் பழங்குடி சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு கூடுதல் முயற்சிகள் தேவை என்றும் அவர் தமது உரையில் கூறினார். குடியரசுத் தலைவரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள். பழங்குடி குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, பழங்குடி இளைஞர்களுக்கு கௌரவமான வேலை உட்பட பழங்குடியினர் நலன் குறித்த எல்லா அம்சங்களுக்கும் உரிய கவனம் செலுத்தப்படுவதை சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் உறுதிப்படுத்த வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார். பழங்குடி இளைஞர்களை விளையாட்டுத் துறையில் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து இன்னும் கூட பழங்குடியினர் பலருக்கு தெரியவில்லை என்று குடியரசுத் தலைவர் கூறினார். பழங்குடி மக்களிடையே திறமைகளுக்கு பஞ்சமில்லை என்றாலும் திறமைகளை சரியாக கண்டறிந்து வளர்க்கும் பொறுப்பு நம் அனைவருக்குமே இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளில் மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் ஆதரவுடன் நிறுவப்பட்டுள்ள 75 விண்வெளி ஆய்வகங்களை இன்றைய நிகழ்ச்சியின் போது குடியரசுத் தலைவர் திறந்து வைத்தார். பெங்களூர் இந்திய அறிவியல் கழகத்தின் நானோ அறிவியல் மையத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள பயிற்சி கூடத்தையும் அவர் திறந்து வைத்தார். பழங்குடி சமூகத்தினரின் வளர்ச்சிக்கான ஆதரவு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தற்போது நடைபெற்று வரும் ஜன்ஜாதிய கிராமீண் உற்சவத்தின் ஒரு பகுதியாக இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. டெல்லியில் மாளவியா நகர் உணவகம் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் வேண்டுவதாகவும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அதிகாரிகள் வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கும் தலா 50,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்த இடத்தில் உள்ளூர் நிர்வாகத்தினர் உதவி மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ வசதிகள் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டெல்லி மாளவியா நகர் தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். மேலும் 40 பேர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சனையால் விமான எரிபொருள் விலை உயர்ந்து வரும் நிலையில் இந்திய விமான சேவை நிறுவனங்களில் உள்நாடு மற்றும் சர்வதேச விமான சேவைகளுக்கு உதவும் வகையில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். டெல்லி தலைநகர பிரதேசத்தில் பழைய லாரிகள் மற்றும் பேருந்துகளுக்கு பதிலாக புதிய வாகனங்களை வாங்க டெல்லி திட்டமிடல் வாரியத்திற்கு நிதி ஆதரவு வழங்கவும் மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் ராமேஸ்வர் முதல் பாராதீப் வரை 163 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக கடலோர நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்திற்கும், பீகார் மாநிலத்தில் ககாரியா பூர்ணியா தேசிய நெடுஞ்சாலை பிரிவை தரம் உயர்த்தும் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியின் தலைவர் திரு டி.கே. சிவக்குமார் புதிய முதலமைச்சராக இன்று மாலை பதவியேற்றுக் கொண்டார். மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் திரு சிவக்குமாருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். முன்னாள் மாநில உள்துறை அமைச்சர் டாக்டர் பரமேஸ்வர் துணை முதலமைச்சராக பதவியேற்றார். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் கலந்து கொண்டனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. அடித்தட்டு நிலையில் புதுமை படைப்பாளர்களை கண்டறிந்து ஊக்குவிக்கும் நோக்கத்திலான மத்திய அரசின் நவாச்சார் மந்த்ரா தேசிய திட்டத்தை திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். நவாச்சார் மந்த்ரா திட்டத்தின் கீழ் பயன்பெற பெயர் பதிவு செய்து கொள்ளும் வசதி ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் இணையதளத்தில் வழங்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறினார். உள்ளூர் அளவிலான புதுமை படைப்பாளர்களுக்கு தொழில்நுட்ப ஆதரவு, நிதி உதவி மற்றும் வழிகாட்டுதல் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். உள்ளூர் அளவிலான புதுமை படைப்புகளுக்கு தேசிய அங்கீகாரம் கிடைக்கவும், புதிய தீர்வுகளால் நாடு பயன்பெறவும் இத்திட்டத்தினால் ஏதுவாகும் என்று அமைச்சர் கூறினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விழாவிற்கு வந்திருந்த புதுமை படைப்பாளர்கள் மற்றும் தொழில் முனைவோருடன் அவர் கலந்துரையாடினார். இந்தியாவில் ஆண்டுதோறும் கூடுதலாக சேர்க்கப்படும் சூரிய சக்தி மின் உற்பத்தி திறனின் அளவு கடந்த ஆண்டு அமெரிக்காவை தாண்டி அதிகரித்துள்ளது. சூரிய சக்தி மூலமான மின்சார உற்பத்தி திறன் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது. சூரிய சக்தி மூலமான நாட்டின் மின் உற்பத்தி திறன் 155 கிகாவாட்டை தாண்டி இருப்பதாகவும், புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனை மொத்த திறனில் 50% உயர்த்தும் இலக்கை திட்டமிட்ட காலத்திற்கு முன்பாக எட்ட இதனால் ஏதுவாகும் என்றும் புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்காத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமரின் சூரிய வீடு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளின் மேற்கூரையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி வசதிகள் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த நாளை ஒட்டி இன்று புதுச்சேரியில் கடற்கரை சாலை மேரி கட்டிட வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அரசு சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ரவிக்குமார், திரு ஏகேடி ஆறுமுகம், திரு வையாபுரி மணிகண்டன், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் தலைமை தேர்தல் அதிகாரியாக திரு ASPS ரவி பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தலைமை தேர்தல் அதிகாரி பதவியில் இருந்த திரு ஜவஹர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் அண்மையில் திரு ரவி பிரகாஷை தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமித்தது. 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக ஆன்லைன் கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து தற்போது கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று பிரத்யேக செயலி மூலம் விவரங்களை சேகரித்து வருகின்றனர். இப்பணிகள் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் பொதுமக்கள் துல்லியமான விவரங்களை வழங்கி கணக்கெடுப்பு பணிகளில் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவரங்களின் அடிப்படையிலேயே அரசின் நீண்டகால கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் உருவாக்கப்படும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கணக்கெடுப்பு பணியின் போது மக்கள் வழங்கும் தகவல்கள் முற்றிலும் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் எவருடனும் பகிர்ந்து கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று காரைக்காலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியாளர்களுடன் பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று வீடு வீடாக விவரம் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 9ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை, தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், குமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழகத்தின் கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடி மக்களின் திறமைகளை கண்டறிந்து வளர்க்கும் பொறுப்பு நம் அனைவருக்குமே இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டெல்லியில் இன்று தீ விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர்.
எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. அடித்தட்டு நிலையில் புதுமை படைப்பாளர்களை கண்டறிந்து ஊக்குவிக்கும் நோக்கத்திலான மத்திய அரசின் நவாச்சார் மந்த்ரா தேசிய திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.